வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் பண்ணை வீட்டில் கட்டுக்கட்டாக பணத்தை பதுக்கி வைத்திருப்பதாக தற்பொழுது போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் அவர்கள் கொடுத்த வாக்குமூலம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட 15 மாதங்களுக்கு மேலாக விசாரணையை நடத்தி வரக்கூடிய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள், அமலாக்கத்துறை அதிகாரிகள், சிபிஐ துறை அதிகாரிகள் இந்த 3 கட்டுப்பாட்டில் விசாரணையை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். கடந்த 2021ஆம் ஆண்டில் இருந்து தற்பொழுது வரை அதிக அளவு போதை மருந்துகளை தமிழகம், இந்தியா, வெளிநாடுகளிலும் விற்று வந்ததாக கடந்த ஆண்டு டெல்லியில் கூலிப்படைகளால் கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக் அவர்கள் தலைமையின்றவுடன் தமிழகத்தில் வலைவீசி குஜராத்தில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இவர் திமுகவில் உள்ள மிக முக்கியமான நிர்வாகி என்று வெளியிட்ட பிறகு திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் அவசரமாக கட்சியிலிருந்து ஜாபர் சாதிக்கை நீக்கியதும் குறிப்பிடத்தக்கது. இப்பேற்பட்ட சூழலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பெயர் அப்பொழுதே மக்கள் மத்தியில் போதைகளில் குடும்பம்தான் திமுக என்பதும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்தது. இதுவரை விசாரணையில் பல்வேறு நபர்கள் தொடர்புபடுத்தி பேசப்பட்ட நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா உதயநிதியும் இதில் ஈடுபட்டார். காரணம், ஜாபர் சாதிக் அவர்கள் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார். அதன் முதல் படமானது இயக்கத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவிதான் நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது. அதற்காக பல கோடிகள் கருப்பு பணமாக பெற்றதும் தற்பொழுது உண்மைக்கு வெளியாக மாறிவிட்டது. மேலும் போதை மருந்துகளை விற்பனை செய்வதற்கு, அதன் மூலப்பொருட்களை தயாரிப்பதற்கு மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களது பண்ணை வீட்டிலேதான் பயன்படுத்தி வந்ததாகவும், அந்த இடத்தை வாடகைக்கு எடுத்து செயல்பட்டதாகவும் தற்பொழுது வாக்குமூலத்தையும் கொடுத்திருக்கிறார். இதனால் அந்த இடத்தில் பல கோடிகளை பதுக்கி வைத்திருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில்தான் இன்று டெல்லியிலிருந்து போலீஸ் பாதுகாப்பு துணைப்படை இராணுவத்துடன் அந்த இடத்திற்கு செல்ல உள்ளதாகவும், இதில் உதயநிதிக்கு தொடர்பு இருந்தால் அவரிடமும் விசாரணை நடத்தலாம் என்ற தகவலும் தற்பொழுது டெல்லி சிறப்பு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், திமுகவின் ஆட்சிக்கு பிறகுதான் தமிழகத்தில் இளைஞர்கள் வழிகட்ட வழியில் செயல்படுவதும் குறிப்பிடத்தக்கது. திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு ஒவ்வொரு நபர்களும் குற்றவாளிகளாகத்தான் செயல்படுகிறார்கள். சாமானிய நபர்கள்தான் போஸ்டர்களை ஒட்டி வருகிறார்கள். முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் அவர்களது மகன்களும் மோசமானவர்கள் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கூறுங்கள்.